அம்மா, இப்ப கூட நீங்க தப்பு பண்ணிட்டீங்கிறதுக்காக நான் இத பேசல. அவசரப்பட்டு எந்த முடிவும் எப்பவுமே எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் பேசுறேம்மா. நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் நீங்க இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதை விட வேற என்னமா பெரிய கஷ்டம் இருக்க போகுது? தனி ஒரு மனுஷியா வீட்டுக்காரரோட துணை இல்லாம இத்தனை பேரை வளர்த்து ஆளாக்குறது இப்ப இருக்கிற சமுதாயத்துல சாதாரண விஷயமே இல்லம்மா. மா, உங்களை மாதிரி எத்தனையோ தாய்ங்க, ஏன் என் அம்மாவையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், எவ்வளவோ பிரச்சனைகளை மனசுல சுமந்துகிட்டு குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களையும் நல்லபடியா வளர்த்து கரை சேர்த்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான சிங்க பெண்கள் தான். மா, அப்படிப்பட்ட ஒரு சிங்க பெண்ணாதான் நீங்களும் இருக்கீங்கம்மா. மா, நீங்க துவண்டு போயிடக்கூடாது. எப்பவும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து நிக்கிற அந்த துணிச்சலோடவும் நம்பிக்கையோடவும் நாங்க இருக்கோம்னா மா, அதுக்கு காரணம் உங்களை மாதிரி அம்மாக்கள் தானேமா. உங்களை மாதிரி அம்மாக்கள் படுற கஷ்டத்தை அம்மா நாங்க பட்டுட்டோம். எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சோம். இன்னும் தன்னம்பிக்கையோட நம்ம அம்மாக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு நாமளும் தைரியமா எதிர்த்து நின்னு போராடி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வர்றதே உங்களை மாதிரி அம்மாக்களால தானேமா. இப்படி எங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்த நீங்க நம்பிக்கை இல்லாம இப்படி சாகணும்னு முடிவெடுத்துட்டீங்களேம்மா. அதுதாம்மா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அம்மா, நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லலம்மா. எல்லா கஷ்டமும் சீக்கிரமே சரியாயிடும்மா. அது வரைக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டுறாதீங்கம்மா. அம்மா, உங்க பொண்ணா இருந்து நான் இத சொல்றேம்மா. மா, வரலாற்றுல எவ்வளவோ கதைகள் இருக்குமா. நல்லவங்கள கெட்டவங்க எல்லாம் சேர்ந்து தப்பு தப்பா சித்தரிச்சு பேசி அவங்கள ஊர் முன்னாடி அவமானப்படுத்த நினைச்சிருக்காங்க. அதுல எத்தனையோ நல்லவங்க நாங்க அப்படி இல்லன்னு நிரூபிச்சு வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்காங்கம்மா. கயல் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை உருவாக்குவாமா. எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. நான் அவ கூட சப்போர்ட்டா இருக்கேன்லம்மா. நீங்க எல்லாருமே தைரியமா இருங்க. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்மா. கயல், நீ என் கூட வரியா? எங்க? நீ வா, நான் சொல்றேன். நான் வந்துடுறேன். அழாதம்மா. சக்தி, போலாம். வரேன். நாங்க போயிட்டு வந்துடுறோம். சக்தி, இந்தா. தேங்க்ஸ்ண்ணா, நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். தேங்க்யூம்மா. என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இரு வரேன். எங்க? உங்களதான். சக்தி, வந்து வண்டியில இரு. கயல், குடு, நான் வண்டி ஓட்டுறேன். ஏன் சக்தி? நான் ஓட்டுறேன். டே, இதை பிடிச்சுக்கோ. சக்தி, உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சம்மா. அம்மா சாப்பாட்டுல பாய்சன் கலந்த விஷயம் எங்க யாருக்குமே தெரியல. ஆனா உன் வீட்டுல இருந்து உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? அதுவும் கரெக்டான டைம்ல எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கமா. இந்த மாதிரி நடக்க போதுன்னு நீ எப்படிமா தெரிஞ்சுக்கிட்ட? ஆமா சக்தி, எனக்கும் இதை உன்கிட்ட கேட்கணும்னு தான் தோணுச்சு. எப்படி இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சது? உங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள் இந்த விஷயத்த எனக்கு முன்னாடியே தெரியப்படுத்திருக்காரு. அதான் எப்படின்னு புரியல. அது ஒண்ணும் இல்ல கயல். கனகா அண்ணி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த போராட்டத்தை டிவில பாத்திருக்காங்க. என் அண்ணனுக்கு நடந்த பிரச்சனையும் உன் பிரச்சனையும் ஒண்ணுதானே. அதான் அது விஷயமா உன்கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசணும்னு சொன்னாங்க. நான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா
உன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரின்னு நான் ஆனந்திக்கு கூட கால் பண்ணேன். அவளோட ஃபோனு அனு கிட்ட இருந்திருக்கு போல. அவ கேம் விளையாடிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவ ஃபோனை கட் பண்றதுக்கு பதிலா ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அம்மா சாமி கிட்ட ரொம்ப மனவரக்தியோட பேசினத நான் கேட்டேன். நான் என் குடும்பத்தோட மேல போய் சேர போறேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பதறி போய் ஓடி வந்தேன். வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. குடும்பத்தோட போய் சேரலான்னு சொன்னாங்க, ஓகே. ஆனா அம்மா சாப்பாட்டுல தான் கலந்துருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது நான் வேகமா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அம்மா கையில சாப்பாடு வச்சுக்கிட்டு கண்ணுல தண்ணியோட உங்களை ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்தாங்க. அதனாலதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ சாப்பாட்டுல எதையும் ஒண்ணு கலந்துருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். அதனாலதான் நீ சாப்பாடு சாப்பிடறதுக்குள்ள நான் தட்டி விட்டுட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்க உயிர் விட்டுறத அந்த கடவுள் கூட ஏத்துக்கல. உங்க எல்லாரையும் வாழ வைக்கணும் தான் அந்த கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. நீங்களே நினைச்சாலும் உங்களுக்கு அழிவே கிடையாது. அதனால நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் ஆகாது. நாம இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா மீண்டு வந்துருவோன்னு நம்புங்க. கடவுள் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. அவர் நம்மள காப்பாத்துவாரு. அந்த கடவுள் காப்பாத்துவாரோ இல்லையம்மா, கடவுள் மாதிரி நீ வந்துதாம்மா எங்க குடும்பத்தை காப்பாத்திருக்க. இதுக்கு நாங்க காலம் பூரா உனக்கு கடமைப்பட்டிருக்கோமா. ஆனா என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நானும் இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு தானே. இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? நான் இல்லைனாலும் கடவுள் உங்களை காப்பாத்த வேற யாரையாவது அனுப்பியிருப்பாருனா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு வேற வேலையை பாருங்கண்ணே. கையில் போலாமா? கிளம்பவா? போயிட்டு வரோம். சரிக்கா.